எட்டாவது கத்திய பாகமாக்கும் பார்க்கிறோம். தஸ்ய ஹ வா ஏன குணகே உச்சைஹி ஏதஸ்மின் கிருத நிஜ அபிமானஸ்ய அஹரஹ தது போஷண பாலன லாளன பிரீணன அனுத்யானேன ஆத்மநியமாக சஹ யமாக புருஷ பரிஜர்ய ஆதயः ஏகஷः கதிபயேன அஹர்கணேன வியுஜ்யமானாः கில சர்வே ஏவ உதவசன். தஸ்ய ஹவா ஏன குணக உச்சைரேதஸ்மின் கிருத நிஜாபிமானஸ்ய அஹரஹ தத் போஷண பாலன லாளன பிரீணன அனுத்யானேன ஆத்மநியமாக சஹயமாக புருஷ பரிஜர்யாதய ஏகைகஷ கதிபயேன அஹர்கணேன வியுஜ்யமானாः கில சர்வ ஏவோதவசன். சர்வே ஏவ உதவசன். மான்குழந்தைய நன்னா சுசுரூஷிக்கிறதுக்காயிட்டு நித்திய நைமித்திக கர்மங்களெல்லாம் அவரு உபேட்சிச்சார். தபஸ்சரியையில മനസ്സ് അവർക്ക് ഉറക്കാതൊക്കെയായെടുത്ത് നിക്കർത്തിയും നടക്കർത്തിയും തൂങ്കർത്തിയും சாப்பிட்றத்தையும் எல்லாம் அந்த மான் குழந்தை தான் மனசுல லயிச்சுருக்கு. எப்பவும் அந்த மான் குழந்தையோட நினைப்பு மட்டும்தான் இருக்கு. மான் குழந்தைய சுசுரூஷிக்கிறதுக்காயிட்டு சர்வ ஏவா எல்லாத்தையுமே உதவசன் உபேட்சிச்சார், உத்வாசனம் பண்ணினார். பூஜா கர்மங்களில பகவான மந்திரங்களால ஆவாகனம் பண்ணி வரவழைச்சு அந்த பகவத் சக்தியை நன்னா பூஜை பண்ணி நைவேத்திய சமர்ப்பணம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் பூஜையோடு சமாப்தி அவஸ்தையில பகவத் சைதன்யத்தை பரமாத்மாவுக்கே திருப்பி அனுப்புறதாக்கும் உத்வாசனம். பகவானே நாங்கள் உங்களை பூஜிச்சுட்டோம், இனி நீங்கள் திரும்ப புக்குங்கோ அப்படின்னு மந்திரங்களால திருப்பி அனுப்புறதாக்கும் உத்வாசனம். அதேதான் இங்க உதவசன் அப்படின்னு சொன்னது. தபஸ்சரியகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தவர் இப்போ தபஸ்சரியகள் எல்லாம் உபேட்சிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கான காரணம் இங்க எடுத்து சொல்லப்படுறது. வா എന്നൊരു ആശ്ചര്യമാക്കും ഇത്. യോഗിയാണ് ഭരതൻ യോഗഭ്രഷ്ടനായിട്ട് ഭവിച്ചിട്ടാരേ, തപസ് ചെയ്യരുത് സ്റ്റോപ്പ് பண்ணிட்டாரே. தபசு செய்யறதுக்காயிட்டு ராஜ்யம் கொட்டாரம் மனைவி 5 புத்திரர்கள் இப்படி எல்லாரையும் உபேட்சிச்சு ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜைகளெல்லாம் உபேட்சிச்சு வானப்பிரஸ்தாசிரமம் சீகரிச்சு அந்த புலகாசிரமத்துக்கு வந்து தபஸ் இருந்த பரதன் இப்போ பகவத் தியானத்துல ஸ்ரத்த கிடைக்காதக்கு தபஸ நிப்பாட்டி வச்சு அனாதையான அந்த மான் குழந்தைய சுசுரூஷிச்சுண்டு வாழ்ந்துட்டு இருக்காரே. சன்னியாசியான பரதன் இப்ப இதா தபச வேண்டான்னு வச்சுட்டு இப்படி மான் குழந்தையில மனச லயிப்பிச்சுட்டு நடக்கிறாரே. அதாக்கும் இங்க வா அப்படின்னு சொன்னது ஆச்சரிய குறியாக்கும். இது ஏதஸ்மின் அனாதையான ஏன குணகே அந்த மான் குழந்தையில உச்சைஹி ரொம்ப ஜாஸ்தியான கிருத நிஜ அபிமானஸ்யா இந்த மான் குழந்தையோடு ரட்சகனாக்கும் நான், அதனால இந்த மான் குழந்தை என்னோடதாக்கும் அப்படிங்கிற மமதையோடு கூடிட்டு என்னோடு குழந்தை அப்படிங்கிற மமதையோடு கூடிட்டு சத்யா அப்படி இருக்கிற அந்த பரதனோடு சர்வே ஏவா எல்லா விதத்தில இருக்கிற தபஸ்சரியகளும் அவரு உபேட்சிச்சார். എന്നിട്ടോ அஹரஹ டெய்லி நாள்தோறும் தது அந்த மான் குழந்தைய போஷணா சாப்பாடு கொடுத்து பரிபாலனம் பண்ணினார்.
பாலன அப்படி வளர்த்தி கொண்டு வந்தார். லாளன லாளிச்சு கொஞ்சிச்சு வளர்த்தினார். பிரீணன மான் குழந்தைய பலவிதத்துல குஷிப்படுத்திண்டு வளர்த்தினார். அனுத்தியானேன மான் குழந்தைய மட்டுமே எப்பவும் மனசுல சிந்தனை பண்ணிண்டு பரமாத்மாவிலேந்து மனசு மான்குட்டியில அவருக்கு லயிச்சுண்டு அப்படி பகவத் தியானத்துல முழுகின்னு இருந்த அவரு இப்போ மான் குழந்தையில மனச முழுகின்னு இருக்கார். பகவத் தியானத்தில முழுகி சதுர்பாகுவான சங்கு சக்கர கதாபத்மதாரியான பகவான ஹிருதயத்தில தரிசிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்ச பரதன் இப்ப இதா பகவானோட சகாம ரூபத்தை மனசுல தியானிக்கிறதுக்கு பதிலாயிட்டு மான் குழந்தைய மனசுல எல்லா நேரத்திலையும் தியானிச்சார், நினைச்சார். சதா நேரமும் மான் குழந்தையோட சிந்தனை மட்டும்தான் அவருக்கு இருக்கு. சக யமாகா ஆத்மநியமாக செய்யக்கூடாததை செய்யாம இருக்கிறதுக்கும் செய்ய வேண்டினதை செய்யறதுமாக்கும் அஷ்டாங்க யோகச்சரியையில ஆச்சரிக்க வேண்டிய விஷயங்கள். யமநியமங்கள் ஆச்சரிச்சுண்டு புருஷ பரிச்சரிய அதயகா பரம்பொருளை சேவிக்கிறது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கதிபயேன ரொம்ப ரொம்ப கம்மியான அகர்கணேன நாள்களால விரலில கவுண்ட் பண்ண முடியற அளவுக்கு நாள்களால 1 2 3 4 இப்படின்னு விரல்களால எண்ணி கவுண்ட் பண்ண முடியற நாள்களால ക്രമേണ ക്രമേണ ഏകശഃ ഓരോന്നോരോന്നായിട്ട് തപശ്ചര്യകളെല്ലാമേ சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரம் இப்படி இருக்கிற எல்லாமே பகவத் சகாம ரூப தியானம் இப்படி இருக்கிற எல்லாமே ஓரோன்னோரோன்னாயிட்டு படிபடியாயிட்டு நம்ம பகவானுக்கு நம்மளோட மனசை படிபடியாயிட்டு உயர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுற மாதிரி இங்க பரதன் பகவானிலேந்து கிரமேண படிபடியாயிட்டு மனசை கீழே இறக்கிண்டு வந்தார். சத்குணத்துக்கு படிபடியாயிட்டு மனசை உயர்த்தி கொண்டு போனோம்னு நம்ம சொல்லுற மாதிரி சத்குணத்திலேந்து பரதன் மனசை படிபடியாயிட்டு ரஜோகுணத்துக்கு இறக்கி கொண்டு வந்தார். சத்குண ஸ்வரூபனை மறந்து போற அளவுக்கு வியுஜ்யமானாஹா பகவத் அட்டாச்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிட்டு விட்டுண்டு சர்வே ஏவா எல்லா விதத்தில் இருக்கிற தபஸ்சரியகளும் உதவசன் கிலா உதறி களைஞ்சிட்டாரே. நிச்சயமாயிட்டும் இப்படி ஒரு விஷயம் நடந்துடுத்தே. ஒன்பதாவது கத்திய பாகம். அஹோ பத அயம் ஹரிண குணகஹா கிருபண ஈஸ்வர ரத சரண பரிப்ரமண ரயேன ஸ்வகண சுஹ்ருத் பந்துப்யஹ பரிவர்ஜிதஹ சரணம் ச உபசாதிதஹ மாம் ஏவ மாதா பிதரௌ பிராத்ருஜ்ஞாதீன் யௌதிகான் ச ஏவ உபேயாய ந அன்யம் கஞ்சன வேத மயி அதி விஸ்ரப்தஹ ச அத்தஹ ஏவ மயா மத்பராயணஸ்ய போஷண பாலன பிரீணன லாளன பிரீணன லாளனம் அனசூயுனா அனுஷ்டேயம் சரண்ய உபேட்சா தோஷ விதுஷா. அஹோபதாயம் ஹரிண குணகஹ கிருபண ஈஸ்வர ரதச்சரண பரிப்ரமண ரயேன ஸ்வகண சுஹ்ருத்பந்துப்யஹ பரிவர்ஜிதஹ சரணம் ச உபசாதிதோ மாமேவ மாதா பிதரௌ பிராத்ருஜ்ஞாதீன் யௌதிகாம்ச்சைவோ
உபேயாய ந அந்யம் கஞ்சன வேத மய்யதி விஸ்ரப்தச்சாத ஏவ மயா மத்பராயணஸ்ய போஷண பாலன ப்ரீணன லாளனம் அனசூயுனா அனுஷ்டேயம் சரண்யோவேட்சா தோஷ விதுஷா. அஹோபதா, அடடா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான் இந்த மானோட அவஸ்தை அப்படின்னு பரதன் சிந்தனை பண்ணினார். மயா என்னால அனுஷ்டேயம் செய்யப்படேண்டதாக்கும், நான் செய்ய வேண்டின டியூட்டியாக்கும் இந்த மான் குழந்தைய பரிபாலனம் பண்றது அப்படிங்கிற டியூட்டி. பகவான் என்னோட மனசுல தோண வச்சதாலேயாக்குமே எனக்கு தண்ணியில ஒழுகின்றிருந்த மான் குழந்தைய காப்பாத்தனம்னு தோணித்து, ஆசிரமத்துக்கு தூக்கிண்டு வரணும்னு தோணித்து. அப்படி கொண்டு வந்தா மட்டும் பத்தாதே, அந்த மான் குழந்தைய பரிபாலனம் பண்ணி வளர்த்த வேண்டினதும் என்னோட டியூட்டி தானே. சரண்ய உபேட்சா, சரணம் பிராபிச்சவாளை உபேட்சிக்கிறது தோஷ விதுஷா, தோஷமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற மயா என்னால. எனக்கு தெரியும் சரணாகதி அடைஞ்சவாளை உபேட்சிக்கப்படாது அப்படின்னு. அப்படி ஒரு ஞானம் இருக்கிற மயா என்னால. அனுஷ்டேயம், இந்த மான் குழந்தைய நன்னா சம்ரட்சிக்க வேண்டினதுதான், உபேட்சிக்க கூடாது. தர்ம நீதியாக்கும் சரணம் பிராபிச்சவாளை காப்பாத்துறது அப்படிங்கிறது. ஆரோரும் காப்பாத்துறதுக்கு இல்லாத இந்த மான் குழந்தைய காப்பாத்துறது அப்படிங்கிறதாக்கும் என்னோட தர்மம். அப்படி காப்பாத்தாம நான் கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா அது எனக்கு தோஷமாயிட்டு பவிக்கும், நான் நரகத்துல போய் பதிப்பேன். கண்ணு முன்னால ஒரு அதர்மம் நடக்க விடாம தடுக்க வேண்டினதாக்கும் என்னோட தர்மம். ஆரோரும் இல்லாத இந்த குழந்தைய காப்பாத்துறது என்னோட தர்மமாக்கும். அப்படி நான் செய்யலை அப்படின்னா நான் நரகத்துல போய் பதிப்பேன். யோக பிரஷ்ட் சம்பவிச்சாலும் பரவாயில்லை, நான் பகவானையே தியானிச்சு தியானிச்சு சதுர்பாகுவான பகவான ஹிருதயத்துல பார்த்தவனாக்கும். இப்போ அந்த பகவானை பார்க்க முடியாம, மனசுல பகவானை தியானிக்க முடியாம எனக்கு தடங்கல்கள் வரது. அதனாலேயே எனக்கு யோக பிரஷ்ட் சம்பவிக்கும். யோக பிரஷ்ட் சம்பவிச்சானாலும் பரவாயில்லைதான். மான் குழந்தை வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு பகவத் தியானம் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மான் குழந்தைய காப்பாத்துறது அப்படிங்கிறதாக்கும் என்னோட முக்கியமான தர்மம் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். பரதன் தனக்குள்ள சிந்தனை பண்ணுற விஷயங்களாக்கும் இந்த மந்திரத்துல, இந்த கத்திய பாகத்துல இருக்கு. இந்த சத்பிரவருத்தி நான் செய்யலை அப்படின்னாக்கா நான் நரகத்துல போய் பதிப்பேன். அயம் இங்க நான் நதியிலேந்து காப்பாத்திண்டு வந்து ஆசிரமத்துக்கு கொண்டு வந்த ஹரிண குணகா மான் குழந்தை, கிருபணகா காருண்யம் அர்ஹிக்கிறது, ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு பரிதாபமாயிட்டு இருக்கு இந்த குழந்தை. ரொம்ப ரொம்ப பரிதாபமாக்கும் தயனீயமாக்கும் இந்த குழந்தையோடு அவஸ்தை. ஈஸ்வரா, ஈஸ்வரனோடு ரதச்சரணா, ரதத்தோடு சக்கரம், பகவானோடு சுதர்சன சக்கரம், சுதர்சன சக்கரமே ஆன கால சக்கரத்தோடு பரிபிரமணா சுற்றி கறக்கத்தால, தசாபுக்தி காலகட்டத்தால ரயேனா காலச்சக்கரத்தோடு அதி ஸ்பீடுல இருக்கிற சுற்றி கறக்கத்தால, இந்த மான் குழந்தையோடு பிராராப்த கர்மத்தால இப்போ ஆரோரும் ஆசிரியம் இல்லாத அவஸ்தையில அநாதமாயிட்டு இருக்கிற இந்த மான் குழந்தை ஸ்வகணா சொந்தம் மான் கூட்டத்தையும் சுஹ்ருது பந்துமித்ராதிகளையும் பந்துபியா பந்துஜனங்களாலேயும் பரிவர்ஜிதா சம்ரட்சிக்கப்பட முடியாத அவஸ்தையில, இப்போ உற்றார் உறவினர்கள் ஆரும் இல்லாத அவஸ்தையில இருக்கிற இந்த மான் குழந்தை சரணடைஞ்சிருக்கிறது மா என்னையாக்குமே.
என்ன உபசாதிதா சரணம் பிராபிச்சிருக்கு இந்த மான் குழந்தை. அப்படி இருக்கிற இந்த மான் குழந்தைக்கு மாம் ஏவ நானேதான் மாதா பிதரவ் மாதாவும் பிதாவுமாயிட்டு இருக்கணும். பிராத்ரு ஞாதீன் சகோதர பந்து மித்திரங்கள் எல்லாம் நானேதான் ஆயிட்டு இருக்கணும். யௌதிகாஞ்ச மான் கூட்டங்களை எல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கிற இந்த மான் குழந்தை மாதா பிதா சகோதர பந்து மித்ராதி பாவத்துல என்ன பார்த்துட்டு இருக்கு. உபேயாயா என் பக்கத்துல வந்திருக்கு. நானாக்கும் சர்வதும் அப்படிங்கிற பாவத்துல வந்து சேர்ந்திருக்கு. என்னையே ஆக்கும் இந்த மான் குழந்தை அபயம் பிராபிச்சிருக்கு. கஞ்சன அந்யம் நவேதா நான் அல்லாதக்கு வேறொருத்தரையும் இதுக்கு தெரியவும் செய்யாதே. உற்றவர்களாயிட்டு இதுக்கு நான் அல்லாதக்கு வேற யாருமே இல்லையே. மயி என்னில அதி ரொம்ப ஜாஸ்தியான விஸ்ரப்தஹாச்ச நம்பிக்கையும் இருக்கிற இந்த குழந்தை மான் குழந்தை. அதஹா ஏவா அதனாலேயே மயா என்னால அனசூயுனா எந்த ஒரு உபദ്രവ ദൃഷ്ടിയും ഇല്ലാത്ത എന്നാല ഇത് ഞാൻ ദ്രോഹിക്കുന്നു മാട്ടേൻ ഇത് തുരത്തി വിടവും മാട്ടേൻ. ഇത് ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு பாசத்தோடு கூடியே மத் பராயணஸ்ய என்னை ஆசிரயிச்சு வந்திருக்கிற என்னை சரணடைஞ்சு வந்திருக்கிற இந்த மான் குழந்தைய போஷணா உணவு கொடுத்து பாலனா வளர்த்தி பிரீணனா சந்தோஷத்தோடு கூடிட்டு லாளனம் கொஞ்சிச்சு அனுஷ்டேயம் நான் அந்த குழந்தைய வளர்த்த வேண்டினதாக்கும். என்னோட மனசுல நீதிபோதம் இருக்கு. என் மனசாட்சிபடி நான் இனி வாழறதுக்கு தீர்மானிச்சேன். என்னோட மனசாட்சி என்கிட்ட சொல்லுற மாதிரி நான் இந்த மான் குழந்தைய ரட்சிச்சு இனி இருக்கிற காலம் என்னோட வாழ்க்கைய தொடர போறேன் அப்படின்னு அவரு சிந்தனை பண்ணி உறப்பிச்சார். பகவான் கிட்ட இருந்து என்னோட மனசு மான் குழந்தையில லயிச்சிருக்கு அப்படிங்கறது எனக்கு இது இப்போ தெரிஞ்சாச்சு. எனக்கு யோக பிரஷ்டு சம்பவிச்சாலும் பரவாயில்லை, இந்த மான் குழந்தைய காப்பாத்துறதாக்கும் தர்ம நீதி அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன். இது செய்யலை அப்படின்னா நான் நரகத்துல போய் பதிச்சிடுவேன் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். அதனால இந்த மான் குழந்தைய நன்னா பாசத்தோடு கூடிட்டு என்னோட சொந்தம் புத்திரனாயிட்டு வளர்க்கறதுக்கு நான் இதா தீர்மானம் பண்ணிட்டேன். 10வது கத்திய பாகம் பார்க்கிறோம். நூனம் ஹி ஆர்யாஹ சாதவஹ உபசமசீலாஹ கிருபண சுஹ்ருதஹ ஏவம் விதார்த்தே ஸ்வார்த்தான் அபி குருதரான் உபேட்சந்தே. நூனம் ஹ்யார்யாஹ சாதவ உபசமசீலாஹ கிருபண சுஹ்ருத ஏவம் விதார்த்தே ஸ்வார்த்தான் அபி குருதரான் உபேட்சந்தே. സ്വന്തം കാര്യമാണ് ഭഗവത് ധ്യാനം കൂടിയും ഉപേക്ഷിച്ച് കാരുണ്യഭാവത്തോടു കൂടിയിട്ട് ശരണം പ്രാപിച്ച മാൻകുഴന്തയെ காப்பாத்துறதாக்கும் என்னோட தர்மம் அப்படின்னு பரதன் தீர்மானம் பண்ணி உறப்பிச்சார். சாதவஹா அவரு மனசுல அதுக்கான காரணத்தை திருடப்படுத்துறார். சாதவஹா ரொம்ப சௌமியபாவத்துல இருக்கிறவாளும் உபசமசீலாகா இந்திரிய கண்ட்ரோல் இருக்கிறவாளும் ஆன ஆர்யாகா சிரஷ்ட ஜனங்கள் யோகிகள் பிரகிருதி விஷய தால்பര്യം இல்லாத யோகிகள் ഭഗവാനിലെ മനസ്സ് ഉറപ്പിച്ചവ പൂജിക്കപ്പെടുறதுக்கு അർഹതയിരിക്കുന്ന ശ്രേഷ്ഠர்களான മഹാന്മാர்கள் கிருபண சுஹ்ருதஹ தீனவல்சலர்களாக்கும். கஷ்டங்கள் அனுபவிக்கிறவாள்கிட்ட காருண்யம் இருக்கிறவாளாக்கும். ஏவம் விதார்த்தே பரதன் மான்குழந்தைட்ட காட்டினா மாதிரி இருக்கிற காருண்யம் அந்த மாதிரி காருண்யம் காட்டுற விஷயங்களில தீன வாத்சல்யம் காரணமாயிட்டு குருதரானபி
ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருந்தா கூடியும் ஸ்வ அர்த்தான் சொந்தம் காரியங்களை உபேட்சந்தே. உபேட்சிப்பா அப்படிங்கிறது நூனம் ஹி உறுதியேதான். சிரேஷ்டமான பகவத் சாட்சாத்காரம் கிடைக்கிறதுக்கு கூடியும் வாய்ப்பு இருந்துட்டு கூடியும் அதெல்லாம் உபேட்சிச்சு எத்தனையோ காலத்துல முயற்சி பண்ணி அதுக்காயிட்டான கடினாத்வானத்தால அதுக்கான முயற்சி பண்ணிட்டாக்கும் பரதன் லட்சியஸ்தானத்துக்கு எத்திப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தார். அந்த லட்சிய பிராப்தி கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு யோக பிரஷ்டனாகிறதுக்கு சாஹச்சரியம் உண்டாச்சு. இந்த மானினால பரோபகாரத்துக்கு இறங்கி திரிச்ச அவரை மாதிரி இருக்கிறவாளாக்கும் யதார்த்தத்துல பகவானுக்கு பிரியப்பட்டவா. தர்ம பரிபாலனம் செய்யறது அப்படிங்கிறதாக்கும் சாதுக்களோட தர்மம். அடுத்த வாளுக்காயிட்டு நன்மை செய்யறவாளாக்கும் செல்ஃபிஷ் இல்லாதக்கு எந்த ஒரு பிரதிபல ஆக்ரகமும் இல்லாதக்கு அடுத்த வாழை ஹெல்ப் பண்றதாக்கும் சாதுக்களோட தர்மம் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு இங்க பரதன் மனசுல அவரோட பிரவൃத்திய உறுதிப்படுத்தினார். அதனால உத்தம யோகிகளோடு அந்த செயல் அப்படிங்கிறது இதுதான். அதனால நான் இதைத்தான் செய்ய போறேன். இதை தவிர நான் இந்த குழந்தைய விட்டுட்டு நான் தியானம் பண்ணி பகவானை பிரத்யட்சமாயிட்டு பார்க்கணும்னு நான் போனா அது சரியாகாது. அது என்ன மோட்சத்துக்கு எல்லாம் கொண்டு போகும், என்னை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதனால நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். இந்த குழந்தைய காப்பாத்தி நன்னா சுശ്രൂഷിച്ച് பரிபாலனம் பண்ணுவேன். அடுத்தவாளுகிட்ட காருண்யம் காட்டுறதாக்கும் உத்தம தர்மம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு பரதன் அந்த மான் குழந்தைய சுശ്രൂஷை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார்.